என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நீங்கள்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி நன்றி நன்றி, மறந்துடாதீங்க. உதயசூரியன் நன்றி. மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் தாவேலுவுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செலினா. செலினா, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று, அதாவது பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய தொகுதி வேட்பாளர்கள், திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இந்த தேர்தல் பரப்புரைக்கான நாட்கள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்று தற்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திறந்தவெளி வாகனம் மூலமாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். குறிப்பாக ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி ஆழ்வார்பேட்டையிலிருந்து எல்டாம் சாலை வழியாக தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி வரையிலும் ரோட் ஷோ மூலமாக சென்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போது வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய வேலுவை ஆதரித்து மயிலாப்பூரிலும் அதே போல தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜ அன்பழகன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் முதலமைச்சர் சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்டாம் சாலையில் முதலமைச்சர் திறந்தவெளி வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இருபுறமும் தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் நேரடியில் பார்த்து வருகிறோம். அதற்கு இடையில் முதலமைச்சர் உரையாற்றிய போது தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டதில் அனைத்து இடங்களிலுமே உதயசூரியன் 2.0 ஆட்சி மலர வேண்டும் என்று தெரிவித்ததாகவும், நீங்கள் என்ன தெரிவிக்க இருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக முதலமைச்சர் பொதுமக்களை கேள்வி எழுப்பியிருந்தார். உதயசூரியன் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் எனவும், உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது திறந்தவெளி வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். 2 புறமுமே தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதே போல அந்த எல்டாம் சாலை சந்திப்பு முழுவதுமே பொதுமக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் தொண்டர்களும் கட்சியின் கொடியை ஏந்தியவாறு ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். அடுத்து தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய ராஜா அன்பழகனை ஆதரித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா. மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்து கொண்டா ஊருக்குள்ள நீதியை தன்னை விதைச்ச